இந்தியாவில் இளைஞர்களுக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்படுவது அதிகரித்து வருவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பக்கவாதம் முதியவர்களுக்குத்தான் ஏற்படும் என அலட்சியமாக இருக்கக்கூடாது என அவர்கள் கூறுகின்றனர். பக்கவாத வாய்ப்புகள் இருப்பதை முன்கூட்டியே அறியவும் சிகிச்சை அளிக்கவும் AI அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் தற்போது வந்துவிட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பக்கவாதம் ஏற்படும் 4 இந்தியர்களில் ஒருவருக்கு மட்டுமே உடனடியாக உரிய சிகிச்சை வழங்கும் வசதிகள் இந்தியாவில் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். உலக பக்கவாத தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. மின்சார பேருந்துகள் வந்தாலும் டீசல் பேருந்துகளின் பயன்பாடு குறைக்கப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லியில் 130 மின்சார பேருந்துகளுக்கான பணிமனையை ஆய்வு செய்த அவர் மின்சார பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். ஒப்பந்த அடிப்படையில் இந்த மின்சார பேருந்துகளை இயக்குவது நாம் டீசல் பேருந்துகளை வாங்குகின்ற பொழுது இருக்கின்ற அதனுடைய விலையை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக விலை கொண்டது மின்சார பேருந்து. எனவே அவ்வளவு விலை உயர்ந்த பேருந்துகளை வாங்குகின்ற பொழுது அதை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இருப்பவர்கள் டீசல் பேருந்துகளை பராமரிக்கக்கூடியவர்கள். இது மின்சார பேருந்து. இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சின்ன சர்க்கியூட் கூட மிகுந்த விலை மதிப்பு மிக்கது. எனவே அதை பராமரிக்கின்ற பொழுது ஒரு சிறு தவறு இருந்தாலும் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இது ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகிறது. அதனால் பேருந்தை தயாரிக்கின்ற நிறுவனத்தின் சார்பாகவே அவர்களே இந்த பேருந்துகளை பராமரித்து இயக்குகிறார்கள். எனவே அரசிற்கு இது ஒரு பெரும் சுமையை குறைக்கின்ற நடவடிக்கையாக எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கை போகிற போது கால சூழலுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளோடு மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் திமுக, அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாஜக, ஆம் ஆத்மி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதே நேரம் ஆதரவு தெரிவித்த பாஜக வாக்காளர் பட்டியலை முறையாக சீரமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டது. இதேபோல பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியாளர்கள் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆலோசனை நடத்திய நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. கணக்கெடுப்பு படிவங்கள் பெறப்பட்ட அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும், இருப்பிடத்தில் இல்லாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், இருமுறை பதிவு செய்யப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்றும், அந்த விவரங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி இணையதளம் மற்றும் அரசு அலுவலகங்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த வாக்குச்சாவடியிலும் 1200 வாக்காளர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும், அடுக்குமாடி குடியிருப்புகள், குடியிருப்பு நலச்சங்கங்கள் உள்ளிட்ட இடங்களில் புதிய வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒரே வாக்குச்சாவடியில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SIR எனப்படும் வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு தவிக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் SIR நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது என தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டு பெருமளவில் ஏற்கனவே நடந்திருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதற்கு இன்று வரை தேர்தல் ஆணையம் ஒரு எந்தவித ஆன்சருமே கொடுக்காம இருக்காங்க. இந்த விதத்தில் இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் SIR இருக்கு. அது கண்டிப்பாக எங்களை ரிகக்னைஸ் பார்ட்டிக்கு மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை கூப்பிட்டுனா கண்டிப்பாக நாங்கள் கருத்து தெரிவிப்போம். அப்படி இல்லைனாலும் எங்களோட ரிட்டன் சப்மிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் SIRக்கு ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா. ஏற்கனவே எங்கள் ஸ்டாண்டை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அதாவது இந்த SIRங்கிற அடிப்படையில் போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்லை போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பாக முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். தென்காசி மாவட்டத்துக்கு வருகை தந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்காக ஏராளமானோர் திரண்டு வந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் குற்றாலம் அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கினார். அவரை சந்திக்க ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் குவிந்தனர். சுற்றுலா மாளிகைக்கு வெளியே 200 மீட்டர் தொலைவில் காவல்துறையினர் கயிறு கட்டி தடுப்பு அமைத்திருந்தனர். அதனை எளிதாக கடந்து திமுகவினர் உள்ளே சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக கேரளாவில் நவம்பர் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் செய்யப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கு தமிழ்நாட்டைப் போலவே கேரளாவும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசிக்கும் வகையில் நவம்பர் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து பாஜக காணாமல் போகுமே தவிர திமுக காணாமல் போகாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்துக்கு எதிர்வினையாற்றியுள்ளார். மழை பெஞ்சிட்டு இருக்கு, நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் அந்த மாரியை பார்க்காம மாரி செல்வராஜுக்கு படம் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. திமுக காணாமல் போயிருந்து சொல்லி தமிழகத்தில் வந்திருக்காங்க. அதாவது 2026 தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போகுமே தவிர எங்களுடைய தலைவர் காணாமல் போக மாட்டார். மீண்டும் எங்களுடைய பார்ட் 2 நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் தொடரும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் அமைக்க அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலத்தில் தனது அதிகார எல்லையை மீறி தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும் ஏற்கனவே குப்பை கொட்டப்படுவதால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லைக்குள் 1250 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட தனியார் நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அனுமதியை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த முறை இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி பேசியிருக்கிறார். தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள KS அழகிரி, ஆட்சியில் பங்கு கோருவது காங்கிரசின் உயிர் வாழ்வு மற்றும் உரிமைக்கான ஒரு முக்கிய கோரிக்கை என்று தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக கூட்டணியில் பெரிய தியாகங்களை செய்துள்ளதாகவும் 110 இடங்களை பெற்ற காங்கிரஸ் இன்று 25 இடங்களை மட்டுமே பெறுகிறது என்றால் இந்த கூட்டணி தத்துவம் தங்களுக்கு சரியாக வரவில்லை என்றும் KS அழகிரி அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார். தங்களது கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஏற்கும் என்று உறுதியாக கூறியுள்ள KS அழகிரி, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து தான் எழுப்பிய எதிர்ப்பை அப்போதைய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஏற்றுக்கொண்ட அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதே சமயம் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சி மிகச் சிறப்பானது என்றும் ஆட்சி மாற்றம் என்பதெல்லாம் தேவையில்லாதது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை அமைக்க காங்கிரஸ்காரர்கள் MLA-க்களாக அமைச்சர்களாக வருவதோடு காங்கிரஸ்காரரே தமிழக முதல்வராக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட வேண்டும் என்றும் KS அழகிரி வலியுறுத்தியுள்ளார். ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகி 100 நாட்களாகிவிட்டதாகவும், ஆனால் அவருக்கு இன்னும் கூட பிரிவு உபசரிப்பு விழா நடத்தப்படவில்லை என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. எக்ஸ் சமூக தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ், குடியரசு துணைத் தலைவர் வலுக்கட்டாயமாக பதவி விலக வைக்கப்பட்ட விதம் இந்தியா இதுவரை கண்டிராதது அதிர்ச்சிகரமானது என தெரிவித்துள்ளார். அவர் தங்களுக்கு நெருங்கிய நண்பர் இல்லை என்றாலும் முறைப்படியான பிரிவு உபசரிப்பு தரப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். கடந்த 100 நாட்களில் அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். அசாமில் காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் வங்கதேச தேசிய கீதம் பாடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மாநில பாஜக அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஹைலாகாண்டி மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற காங்கிரஸ் சேவா தள் கூட்டத்தில் வங்கதேசத்தின் தேசிய கீதத்தின் 2 வரிகளை பாடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்தும்படி மாவட்ட நிர்வாகத்துக்கு மீன்வளத்துறை அமைச்சர் கிருஷ்ணேந்து பால் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனின் கால்களை தொட்டு வணங்கிய சீக்கிய பாடகர் தில்ஜித் தேசாஞ்சுக்கு காலிஸ்தான் அமைப்பினர் மிரட்டல் விடுத்துள்ளனர்.
சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாடகர் தில்ஜித் தேசாஞ்ச் மரியாதை நிமித்தமாக அமிதாப் பச்சனின் கால்களை தொட்டு வணங்கினார். இந்த செயல் 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களை அவமதிப்பதாக இருப்பதாக காலிஸ்தான் சார்பு அமைப்பான சீக் ஃபார் ஜஸ்டிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக 1984 சீக்கிய படுகொலையின் போது ரத்தத்துக்கு ரத்தம் என கூறி வன்முறையாளர்களை அமிதாப் பச்சன் தூண்டியதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை OMR சாலையில் 9 நடை மேம்பாலங்கள் பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் உள்ளன. பல இடங்களில் கைப்பிடிகள் சேதமடைந்து நடைபாதைகள் ஓட்டையாகவும் காணப்படுகின்றன. மெட்ரோ ரயில் பணியின் காரணமாக சில மேம்பாலங்கள் அகற்றப்பட்டு பராமரிப்பு குறைவாக உள்ளது. இதனால் பொதுமக்கள், குறிப்பாக வயதானவர்கள் ஆபத்தான முறையில் சாலையின் தடுப்பில் ஏறி கடக்கிறார்கள். மேலும் நகரும் படிக்கட்டுகள் எந்த நடை மேம்பாலத்திலும் இல்லை. இதனால் அனைத்து இடங்களிலும் நகரும் படிக்கட்டுகளை கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளிடம் கேட்டபோது சில இடங்களில் மெட்ரோ பணி காரணமாக பராமரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், திருவான்மையூரில் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் எஸ்கலேட்டர்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். சென்னை அசோக் நகரில் காரில் சென்று கொண்டிருந்தவர் கொல்லப்பட்ட வழக்கில் 2 பெண்கள் உட்பட 3 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அசோக் நகரில் 4ஆம் அவென்யூவில் காரில் சென்று கொண்டிருந்த புதுச்சேரியைச் சேர்ந்த 38 வயது பிரகாஷ் என்பவரை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டியது. படுகாயங்களுடன் ESI மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிரகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள அசோக் நகர் போலீசார் தப்பிச் சென்ற மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். திருப்பூரில் மன வளர்ச்சி குன்றிய 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அதிமுக நிர்வாகியும் கவுன்சிலரின் கணவருமான ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டார். பைக் ஒர்க் ஷாப் நடத்தி வரும் ராஜேந்திரன் மீது சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த ராஜேந்திரன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிறுமியின் பெற்றோரை மிரட்டியதாக பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் மூர்த்தி என்பவரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு 75 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து புதுவை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கந்தர்வக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உரிய முறையில் மகப்பேறு சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். ஆனாலும் அவரது குழந்தை போதிய வளர்ச்சி இல்லாமல் பிறந்துள்ளது. மேலும் இதுகுறித்து மருத்துவர்களும் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் தொடர்ந்த வழக்கில் தனியார் மருத்துவமனைக்கு 75 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து புதுவை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் தேவர் குரு பூஜைக்காக கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். பசும்பொன் வரும் பாஜக தலைவர்களை வரவேற்க அக்கட்சியினர் கொடிக்கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது உயர் அழுத்த மின்சாரம் தாக்கியதால் காயமடைந்தவர்களில் 2 கமுதி அரசு மருத்துவமனையிலும் 1 மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோண்டா புயல் கனமழையால் திருவள்ளூர் கள்ளூர் பகுதியில் உள்ள 800 ஏக்கர் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பழவேற்காடு ஏரியின் உப்பு நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட இளம் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. நடவு செய்த சில நாட்களிலேயே ஏற்பட்ட இந்த நஷ்டத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உவர் நீர் உள்ளே வராமல் தடுக்கவும், நன்னீரை சேமிக்கவும் வெள்ள தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக காவல்துறையில் கான்ஸ்டபிள்கள் இனி பாரம்பரியமான ஸ்லூச் ஹேட் தொப்பிக்கு பதிலாக நேவி ப்ளூ பீக் தொப்பிகளை அணிவார்கள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சீருடை மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த புதிய தொப்பிகளை முதல்வர் சித்தராமையா அறிமுகப்படுத்தினார். புதிய தொப்பிகள் காவலர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும், அதிகாரிகள் மற்றும் கான்ஸ்டபிள்கள் இடையே சமத்துவ உணர்வை உருவாக்கும் என்றும் நம்பப்படுகிறது. புதிய தொப்பிகளில் கான்ஸ்டபிள்களின் சேவை எண் இடம்பெறாது. அது தோள்பட்டையில் மட்டுமே இருக்கும். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் மீன்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து வாகனத்தில் இருந்த உயிருள்ள மீன்கள் சாலையில் ஆங்காங்கே சிதறியது. அங்கு கூடிய மக்கள் மீன்களை அள்ளிச் சென்றார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் 9 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். வங்கக்கடலில் புயல் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 21ஆம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிலையில் புயல் கரையை கடந்ததை அடுத்து 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர்.
தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான விப்ரோ, இந்திய அறிவியல் நிறுவனம் மற்றும் ஆர்வி பொறியியல் கல்லூரி இணைந்து உருவாக்கியுள்ள ஓட்டுநர் இல்லாத கார் பெங்களூருவில் அறிமுகம் செய்யப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு சென்சார்களை பயன்படுத்தி ஓட்டுநர் தலையீடு இல்லாமல் தானாகவே இந்திய சாலைகளில் செல்லும் வகையில் இந்த கார் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் இன்னும் மேம்பாட்டு நிலையில் உள்ளது. அடுத்த சில மாதங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய சாலை நிலைமைகளை புரிந்து கார் பாதுகாப்பாக இயங்குவதை உறுதி செய்யும் பொருட்டு குழுக்கள் தற்போது விரிவான சாலை மேப்பிங் மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. சர்வதேச அளவில் ஓட்டுநர் இல்லா கார் தயாரிப்புகள் உருவாக தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவிலும் அதற்கான முன்னெடுப்புகள் தீவிரமடைந்து வருகின்றன. பாகிஸ்தானின் குவெட்டா நகரின் வானில் வட்டு வடிவத்தில் அரிய வண்ணமயமான மேக காட்சி தென்பட்டது. இயற்கை நிகழ்வான லெண்டிகுலர் மேகங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. மலைகளின் மீது ஈரப்பதமான காற்று நிலைத்து அலைகளை உருவாக்கி குளிர்ந்து ஒடுங்கும் போது இவை உருவாகின்றன. இந்த அரிய மேகங்களில் சூரிய ஒளிப்பட்டு பிங்க், பச்சை, தங்க நிறங்களில் ஜொலித்த காட்சி குவெட்டா மக்களை பரவசப்படுத்தியது. மொபைல் போன்களில் அழைப்பவரின் பெயரை காட்டும் புதிய வசதி நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் அமல்படுத்தப்படும் என்று தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த வசதியின் சோதனை ஓட்டத்தை தொடங்கியுள்ளன. வோடபோன் ஐடியா ஹரியானாவில் இந்த சோதனையை தொடங்கியுள்ள நிலையில் ஜியோவும் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மொபைல் போன்களில் தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகளால் மோசடிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பயனர்கள் இனி யார் அழைக்கிறார்கள் என்பதை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷனுடன் இணைந்து பயணிகள் விமானத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக தயாரிக்க உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பிராந்திய விமான இணைப்பை மேம்படுத்தும் உடான் திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு தேவையான 200க்கும் மேற்பட்ட குறுகிய தூர விமானங்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் நம்புகிறது. மேலும் இது நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கூகுளின் ஜிமெயிலில் 18 கோடி கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டு கடவுச்சொற்கள் திருடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் தொழில்நுட்ப உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கூகுள் நிறுவனம் இதை மறுத்துள்ளது. ஜிமெயிலின் சர்வர்களில் எந்த ஒரு தரவு ஊடுருவலும் இடம்பெறவில்லை என்று விளக்கமாக தெரிவித்துள்ளது. மேலும் தங்கள் பயனர்களுக்கான பாதுகாப்பு குறிப்புகளையும் கூகுள் வெளியிட்டுள்ளது. புதிய கடவுச்சொற்களை அமைத்து இருமுறை ஒப்புதல் வழங்கும் பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் தொடர்புடைய சாதனங்களை ஸ்கேன் செய்து சுத்தப்படுத்தவும் வலியுறுத்தியுள்ளது. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வயிற்றுப்போக்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அசுத்த உணவு, குடிநீர் மாசுபாட்டால் இந்த பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவற்றை தவிர்க்க காய்ச்சிய நீரை பருக வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததால் தட்பவெப்பநிலை மாற்றமடைந்து பல்வேறு நோய்கள் உருவாக்கும் சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக வயிற்றுப்போக்கு, அஜீரண பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்காத நிலையில் ஒரு சில குழந்தைகளுக்கு குடல் ஏற்ற பாதிப்பு நேரிடுவதால் வயிற்றுப்போக்கை அலட்சியப்படுத்தாமல் உப்பு சர்க்கரை கரைசல், நீர்மோர், பழச்சாறு, இளநீர் போன்றவற்றை போதிய அளவு அருந்தி உடலில் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படாமல் காக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். குடிநீர் மாசுபாட்டால் ஏற்படும் கல்லீரல் அழற்சியை தடுக்க ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசியும் டைபாய்டு தடுப்பூசியும் அவசியம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மற்றும் மெட்டா ரியாலிட்டி லேப்ஸ் இணைந்து நடத்திய புதிய ஆய்வில் 4K மற்றும் 8K டிவிகள் பெரும்பாலான பார்வையாளர்களுக்கு உண்மையில் தேவையற்றவை என்றும் அவை பண விரயமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 44 அங்குல UHD டிவியை 2.5 மீட்டர் தூரத்தில் வைத்து ஆய்வாளர்கள் சோதனை செய்தனர். அப்போது Quad HD திரையுடன் ஒப்பிடும்போது எந்த கணிசமான காட்சி வித்தியாசத்தையும் பார்வையாளர்கள் உணரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் Quad HD திரை மனித கண்களின் பார்வை திறனை ஏற்கனவே பூர்த்தி செய்வதாகவும் அதற்கு மேல் காட்சியை வழங்கும் 4K 8K டிவிகள் சாதாரண பார்வையாளர்களுக்கு கூடுதல் பலன் தராது எனவும் ஆய்வு தெரிவிக்கிறது. இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முன் சோதனை தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இந்த சோதனை கணக்கெடுப்பு நடைமுறைகள், கேள்வித்தாள்கள் மற்றும் டிஜிட்டல் செயலிகளின் திறனை மதிப்பிடும் நோக்கத்தில் நடைபெறுகிறது. தரவுகள் மொபைல் செயலிகள் மூலம் சேகரிக்கப்படுவதுடன் CMMS என்ற சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வலைதளத்தின் மூலம் கண்காணிக்கப்படும். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன.
முன் சோதனை நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும். மாநில அரசு துறைகளின் அலுவலர்கள் கணக்கெடுப்பாளர்களாக பணிபுரிவார்கள். பொதுமக்கள் கணக்கெடுப்பு பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மற்றும் மெட்டா ரியாலிட்டி லேப்ஸ் இணைந்து நடத்திய புதிய ஆய்வில் 4K மற்றும் 8K டிவிகள் பெரும்பாலான பார்வையாளர்களுக்கு உண்மையில் தேவையற்றவை என்றும் அவை பண விரயமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 44 அங்குல UHD டிவியை 2.5 மீட்டர் தூரத்தில் வைத்து ஆய்வாளர்கள் சோதனை செய்தனர். அப்போது Quad HD திரையுடன் ஒப்பிடும்போது எந்த கணிசமான காட்சி வித்தியாசத்தையும் பார்வையாளர்கள் உணரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் Quad HD திரை மனித கண்களின் பார்வை திறனை ஏற்கனவே பூர்த்தி செய்வதாகவும் அதற்கு மேல் காட்சியை வழங்கும் 4K 8K டிவிகள் சாதாரண பார்வையாளர்களுக்கு கூடுதல் பலன் தராது எனவும் ஆய்வு தெரிவிக்கிறது. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வயிற்றுப்போக்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அசுத்த உணவு, குடிநீர் மாசுபாட்டால் இந்த பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவற்றை தவிர்க்க காய்ச்சிய நீரை பருக வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததால் தட்பவெப்பநிலை மாற்றமடைந்து பல்வேறு நோய்கள் உருவாக்கும் சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக வயிற்றுப்போக்கு, அஜீரண பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்காத நிலையில் ஒரு சில குழந்தைகளுக்கு குடல் ஏற்ற பாதிப்பு நேரிடுவதால் வயிற்றுப்போக்கை அலட்சியப்படுத்தாமல் உப்பு சர்க்கரை கரைசல், நீர்மோர், பழச்சாறு, இளநீர் போன்றவற்றை போதிய அளவு அருந்தி உடலில் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படாமல் காக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். குடிநீர் மாசுபாட்டால் ஏற்படும் கல்லீரல் அழற்சியை தடுக்க ஹெப்படைட்டிஸ் A தடுப்பூசியும் டைபாய்டு தடுப்பூசியும் அவசியம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இளைய தலைமுறையினர் என்றாலே கொண்டாட்டங்கள், மது அருந்துதல் என்ற பொது பிம்பம் மெதுவாக மாறி வருகிறது. ஆம், உலகெங்கிலும் 1997க்கு பிறகு பிறந்த ஜென்சி தலைமுறையினர் தற்போது மது அருந்துவதை தவிர்க்க தொடங்கியுள்ளனர். ஈரோ மானிட்டர் இன்டர்நேஷனல் நடத்திய ஆய்வில் ஜென்சியில் 10இல் 4 பேர் மது அருந்துவதையே தவிர்ப்பதாக தெரிய வந்துள்ளது. மதுவால் உடல்நலம் கெடுகிறது, பணமும் செலவழிகிறது, மனநலமும் சிதைகிறது. எனவே மதுவை தவிர்க்கிறோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். மதுவை முற்றிலுமாக தவிர்க்க முடியாத சமூக சூழல்களில் ஜென்சி இளைஞர்கள் ஒரு புதிய டெக்னிக்கை பின்பற்றுகிறார்கள். அதுதான் ஜிப்ரா ஸ்ட்ரிப்பிங். அதாவது ஒரு மதுபானம், ஒரு மது அல்லாத பானம் என்று மாறி மாறி அருந்தி ஒருவித நிதானத்தை பேணுவது இப்போது இவர்களிடையே ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்திய ஐடி துறை செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் 2030ஆம் ஆண்டுக்குள் $400 பில்லியன் மதிப்பை எட்டும் என்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த டெஸ்ம வெஞ்சர் ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. தற்போது இந்திய ஐடி துறையின் மதிப்பு $235 பில்லியன் உள்ளது. 2025 நிதியாண்டு வரை ஆண்டுக்கு சராசரியாக 8.1% வளர்ச்சியடைந்த இந்த துறை ஏஐயின் தாக்கத்தால் 2030ஆம் ஆண்டுக்கு சராசரியாக 8.7% அளவில் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் இந்திய ஐடி துறைக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். சென்னை OMR சாலையில் 9 நடை மேம்பாலங்கள் பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் உள்ளன. பல இடங்களில் கைப்பிடிகள் சேதமடைந்து நடைபாதைகள் ஓட்டையாகவும் காணப்படுகின்றன. மெட்ரோ ரயில் பணியின் காரணமாக சில மேம்பாலங்கள் அகற்றப்பட்டு பராமரிப்பு குறைவாக உள்ளது. இதனால் பொதுமக்கள், குறிப்பாக வயதானவர்கள் ஆபத்தான முறையில் சாலையின் தடுப்பில் ஏறி கடக்கிறார்கள். மேலும் நகரும் படிக்கட்டுகள் எந்த நடை மேம்பாலத்திலும் இல்லை. இதனால் அனைத்து இடங்களிலும் நகரும் படிக்கட்டுகளை கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளிடம் கேட்டபோது சில இடங்களில் மெட்ரோ பணி காரணமாக பராமரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், திருவான்மையூரில் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் எஸ்கலேட்டர்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் மீன்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து வாகனத்தில் இருந்த உயிருள்ள மீன்கள் சாலையில் ஆங்காங்கே சிதறியது. அங்கு கூடிய மக்கள் மீன்களை அள்ளிச் சென்றார்கள்.